இந்த பரந்த உலகத்தில் தற்குறின்னு ஒருத்தன் இல்லை. தற்குறின்னா நான் தான். அப்போ நீங்களும் தற்குறி ஆகலாம். எப்பா நான் தோன்றபடி வாழ்வேன், நினைச்சபடி வாழ்வேன், எனக்கு இடம் பிடிக்குது அதை சாப்பிடுவேன். ஒன்றா சொன்னான்னாக்கா அது காரண்யம் கீரண்யம்னா நான் பண்ண மாட்டேன். ஆமாம், காரண்யம்னாக்கா வேறு எங்கன்னா போங்க, பிளேட் 2 வச்சுங்கிறாரு. ஆமாம், காரண்யத்துக்கு எதிர போகாதீங்க, காரண்யத்துக்கே போய் பாருங்க. ஏன் காரண்யம்னு பார்த்துக்கிறீங்களா? காரண்யம்னு ஒன்று இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அது மாதிரிலாம் ஆகக்கூடாது. சரியா? தற்குறினா யார்? இப்போ தற்குறினா யார்? தன்னை அறிந்து தன்னையே ஒரு குறிப்பாக எடுத்துன்னு பேசுகிறவனுக்கு பேர் என்ன? தற்குறி தான். அதனால் தைரியமாக சொல்லலாம் நான் ஒரு தற்குறி. ஒருத்தர் அப்படித்தான் ஃப்ரான்ஸு நினைக்கிறேன், அங்கே என் பேர் கொண்டு ஒருத்தர். அவர் என்ன தற்குறி உனக்கு தெரில? சரிப்பா, அவருக்கு தெரிஞ்சிச்சு கருப்பு சட்டை போட்டு தெரிஞ்சுக்கிறார். புரியுதா? கருப்பு சட்டை போடுறதுனால நீங்கள் பகுத்தறிவாளராக மாற முடியாது. கடகன்னு என்ன பண்ணாதீங்க, கருப்பு சட்டை போட்டுக்காதீங்க. அதே மாதிரி மஞ்சள் சட்டை போட்டவெல்லாம் பக்திமானம் ஆகிட முடியாது. மஞ்சள் சட்டையோ சிவப்பு சட்டையோ போட்டுன்னு என்ன ஆகிடாதீங்க. ஆமாம், ஒருத்தன் இப்போ பார்த்தா கருப்பு சட்டை போட்டு நான் ஆன்மீகவாதின்னு சொல்லலான்னு பார்க்குறேன். அப்போ தானே விளம்பரம் ஆகும்ன்ட்டு. ஆமாம், எத்தனை கெட்டு எஸ் போட்டாலும் தரமாட்டாங்க எல்லோரும். கேன் ஐ கெட் எஸ்? பிச்சை எடுக்கணும். ஸோ கேன் ஐ கெட் எஸ்? நெவர். என்னது நெவர்? அசிங்கமான வார்த்தை கிடையாது. தற்கொலைன்றது என்ன கிடையாது, ஒரு அழகான வார்த்தை. படிப்பறிவு இல்லாதவர் தப்பு இல்லை, எல்லாத்தையும் படிச்சுக்கிறாரே. இப்போது நான் வந்து படிப்பறிவு இல்லாதவன் என்ன அப்படின்னு கேட்டால் எனக்கு எலக்ட்ரிக்கல் பற்றி தெரியாது, கரண்ட்டை பற்றி. அப்போ நான் யார்? எலக்ட்ரிஷனுக்கு நான் யாரையா? படிப்பறிவு தான். சயின்டிஸ்ட்டுக்கு நான் யார்? படிப்பறிவு தான். கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நான் யார்? படிப்பறியாது ஒருத்தன். இதில் என்ன பிரச்சனை? ஆமாம், எனக்கு படிப்பறிவு இல்லை, என்ன பிரச்சனை? அது எப்படி தற்கொலை ஆக முடியும்? இவனுங்களாம் என்ன பண்ணினானுங்க? எங்கே இந்த வார்த்தையை இது வந்து இரவல் வார்த்தை தான். சொன்ன வார்த்தையும் இரவல் தானது என்னென்ன தொடாதுன்னு சொல்கிறது. நிறைய பேர் தீட்டுன்னா தீட்டுன்னு இருப்பானுங்க. எதை தீட்டு? கத்தியை தீட்டு. அப்படி கிடையாது. பொம்பளை இடுப்பில் வருதுல அதான் தீட்டுன்னுங்கிறான். அப்படி கிடையாதான். ஒரு ஜாதியில் தாத்தப்பட்டவர் வீட்டுக்கு வந்தார்னா தீட்டு. எங்கேருந்து வந்து தீட்டு? புரியலையே. எங்கே தாழ்த்தப்பட்டார்? ஒருத்தர் அப்படி தான் ஒரு உயர்ந்த சமூகத்தில் போந்தவர் தாழ்ந்த சமூகத்தில் எங்கள் வீட்டில் வந்து சோறு தூணாங்கன்றான். பீடா தூணாங்க. ஏன் கேட்டால் அது ஒரு விஷயமா சொல்கிறேன்னு கம்முன்னு ஆகிட்டான். இப்படிலாம் பேசணும் நீங்கள், அப்போ தான் ஜாதி வரி போகும். இந்த மாதிரி தற்கொலை இது மாதிரிலாம் பேசுறதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. இங்கே யாரும் தற்கொலையெல்லாம் கிடையாது. அவருக்கு தோன்றதை ஒருத்தர் பேசுகிறார், அவள் தான். ஒரு நடிகர், சினிமா நடிகர், அவருக்கு அரசியல் தோணுது, அவர் பேசுகிறாரு. யாரும் எழுதி கொடுத்தாங்க பேசுகிறாரு, தப்பாக பேசுகிறாருன்னா எழுதி கொடுத்தவன் தப்பாக எடுக்கிறான். அப்படி தான் சொல்லணும். அது